திமுகவோட பலவீனமே இந்த பெண்கள் விஷயம் தான். தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் வழிகாட்டியா இருக்கணும். ஆனால் அவர் எப்படி இருந்தார் நமக்கு தெரியும். ஸ்டாலின் மேல இருந்த குற்றச்சாட்டுகள் நமக்கு தெரியும். அந்த காலத்திலேயே அப்படியெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறது. உதயநிதி மேலையும் தெரியும். யாரோ ஒரு நபர் இல்லை, அந்த நபர் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு நெருக்கமான நபர். அவர் வந்து திமுகவோட மாணவர் அணியில் முக்கிய பொறுப்பில் இருக்காரு. மாணவர் அணிங்கிற பேரில் போயிட்டு நீங்கள் திமுக மாணவர் அணி கூட்டத்துக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அரசியல் பண்ணுறது கூட ஓகே. நீங்கள் மாணவர்களை அரசியல் படுத்த நினைக்கிறீங்கன்னு கூட எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் நீங்கள் வேற மாதிரி ரீதியான ஆள் பிடிக்கிறீங்க. அவரே பண்ணிட்டான், அதுவே மிகப்பெரிய ஒரு அஃபென்ஸ். அதுக்கே அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். நீ பண்ணது மட்டும் இல்லாமல் நீ வந்து இந்த பெண்ணை வந்து நீ மிஸ்யூஸ் பண்ணி எல்லாருக்கும் நீ வந்து பயன்படுத்துறீங்கன்னா இந்த மாதிரி எத்தனை பண்ணியிருக்க. அவன் சொன்ன வார்த்தை, சாருக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ யார் இந்த சார் அப்படின்னு போய்கிட்டு. இப்போ அந்த சார் யாரு? யாரோ ஒரு சாதாரண நபராக இருந்தால் இந்நேரம் வெளியே வந்துருக்கும். காவல்துறையை வந்து அதை விசாரிச்சு இவர் தான் அந்த சாரு, இவன் தான் அந்த பண்ணா அப்படின்ட்டு வெளியே கொண்டு வந்துருக்கலாம். அப்போ வெளிவராமல் இத்தனை நாளாக போகுது, அதுக்கு இவ்வளோ ப்ரெஷர் உருவாகுதுன்னா முக்கியமான புள்ளி திமுகவை சார்ந்து மிக முக்கியமான புள்ளியாக இருக்க தான் வாய்ப்புகள் இருக்கு. பெரிய புள்ளி அப்படிங்கிறப்ப அமைச்சரா இல்லை அதையும் தாண்டி சாருன்னு மரியாதையை சொல்ற அளவுக்கு உதயநிதி ஸ்டாலினோட தொடர்பு படுத்துறாங்களா? ஃபேமிலி ரீதியாக ப்ரெஷர் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அட்ரஸ் முதல் கொண்டு எஃப்ஐஆர் முழு டீட்டெயிலையும் வெளியிட்டது. அந்த வழக்கே வந்து அந்த பெண்ணை தப்பாக சித்தரித்து போட்டு எதற்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா பெண்ணோட குடும்பத்தை டார்கெட் பண்ணுறது. பெண்களை வந்து தரக்குறைவாக பார்க்குறது திமுகவுக்கு வாடிக்கை. அதாவது பெண்களோட கூட்டத்தில் போலீஸோட இடுப்பக்கில்னா திமுக நபர்கள் இருக்காங்க. அவர்கள் என்ன ஆனாங்க இன்ன வரைக்கும் தெரியல. பல திமுக பெண் நிர்வாகிகளே வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, எங்களையும் இப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரி பாலியல் சீண்டல் நடக்குது, அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. சில போராட்டங்கள் கம்யூனிஸ்டுகள் வந்து கூட்டணி கட்சியும் தாண்டி ஒரு தார்மீகமாக பண்ணுவாங்க. அது ஒரு கொள்கை ரீதியான இருந்தாங்க. இப்போ கொள்கையெல்லாம் மறந்துட்டாங்க. ஏன்னா கட்சியை அடமான வைக்கணும். இன்னும் சில மாதங்களில் தேர்தல் வரப்போகுது. இப்போ விமர்சிச்சா கூட்டணி கிடைக்காதோ, 25 கோடி கிடைக்காதோ அப்படிங்கிறதுனால அவர்கள் வந்து தரக்குறைவாக இறங்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையை திமுக ஆட்சி முடிகிற வரைக்கும் மௌன விரதம் இருக்கிறோம்னு சொல்லிட்டு இவர்கள் வந்து சபதம் ஏற்று போயிருக்காங்க. என்னன்னா பணம் வாங்கிட்டு அமைதியாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். போராடுறதுக்கு பணம் வாங்குவாங்க, இப்போ போராடாமல் இருக்கிறதுக்கு பணம் வாங்குவாங்க. எவ்வளோ பிரச்சனை நடக்குதோ அவ்வளோ காசு இவர்களுக்கு கிடைக்கும். சொந்த வீடு பற்றி எறிது பிரச்சனை இல்லை, பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத இவர்கள் அடுத்த வீட்டை எட்டி பார்க்கக்கூடிய பழக்கம் கொண்டவர்கள் தான் திமுக. அடுத்தவன் பொண்டாட்டி என்ன பண்ணுறான் அதுதான் இவர்களுக்கு தேவை. தான் பொண்டாட்டி எப்படி இருக்கா என்னன்னு இவங்களுக்கு தேவையில்லை. இதுதான் திமுகவோட பிரச்சனையே. இளையபால நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் மற்றும் அரசியல் விமர்சகரான டாக்டர் ரஞ்சித்குமார் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கங்க சார். இளையபால நேயர்களுக்கு உங்களோட முதல் நேர்காணல் கொடுத்தது மிக்க நன்றி சார். சார், இப்போ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது. ஒரு டாக்டராக அந்த மாதிரி விஷயங்களில் நடக்கும்போது என்னென்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வந்து மனசில் ஃபஸ்ட்டு வரும்? என்னென்ன தடுக்கலான்ற மாதிரி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் மனசில் வரும்? இல்லை, பொதுவாகவே இப்போ இந்த மாதிரி பாலியல் ரீதியான ஒரு வன்கொடுமை, பெண்களுக்கு எதிரான கொடுமை பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அதிகமாகிட்டே இருக்குது. அதுவும் திமுக ஆட்சி காலத்தில் மிகவும் அதிகமாக இருக்குது. பெண்கள் வந்து உடல் ரீதியாகவே பலவீனமானவர்கள். அதை ஆண்கள் காப்பாற்றணுமே தவிர இந்த மாதிரி ஒரு வன் செயல்களை பண்ணுறாங்க. அது திமுக வந்து தடுக்க தவறுது அப்படிங்கிறத விட ஊக்குவிக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது. திமுகவே இயல்பாகவே நம்ம வந்து தீய சக்தி திமுக அப்படிங்கிற அம்மையார் ஜெயலலிதா காலத்துலேருந்தே அந்த தீய சக்தி திமுக அப்படிங்கிற அந்த அடமொழியோடய கூப்பிடுவாங்க. அது இயல்பானது தான். திமுக ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் மிக அதிகமாக இருக்கும். ஏன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா அது ஆண்டதுமே ஒரு பெண் அப்படிங்கிறனால அந்த பெண்களுக்கான பாதுகாப்பில் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன்னா இயல்பாகவே அவங்க ஒரு பெண் அப்படிங்கிறனால பெண்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை அவங்க கொடுத்தே வந்தாங்க. ஆனால் திமுக பார்த்தீங்கன்னா அது ஹெரிடிட்டரியாகவே வந்து பெண்களை வந்து ஒரு போதைப் பொருளாக பார்க்கக்கூடிய அந்த சிந்தனை கொண்டவங்க. அது கலைஞர் காலத்திலிருந்து ஸ்டாலின் முதற்கொண்டு உதயநிதி ஸ்டாலின் முதற்கொண்டு அவர்கள் மேலே பெண்கள் ரீதியான குற்றச்சாட்டு இல்லாததில்லை. கலைஞர் தெரியும் நமக்கு, அவர் வந்து 3 கல்யாணம் பண்ணி இந்த அளவுக்கு வச்சிருந்தார் அப்படின்னு. அதாவது வழிகாட்டியாக இருக்க வேண்டிய ஒரு தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் வழிகாட்டியாக இருக்கணும். ஆனால் அவர் எப்படி இருந்தார் நமக்கு தெரியும். ஸ்டாலின் மேலே இருந்த குற்றச்சாட்டுகள் நமக்கு தெரியும். அந்த காலத்திலேயே அப்படியெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறது உதயநிதி மேலேயும் தெரியும். அது வேற அதிமுக வந்து ரொம்ப தீவிரமாக விமர்சித்தாங்க. பாலிடாயில் உதயநிதி ஸ்டாலின்ற அளவுக்கு அப்படின்னா ஒரு குற்றச்சாட்டு அவர்கள் மேலே இருக்குது. அதாவது பெண்களோடு தொடர்புபடுத்தி இவர்கள் வந்து இவர்களே தலைமையே வந்து பெண்களை வந்து எந்த அளவுக்கு பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதுதான். உதாரணத்துக்கு பாஜக மேலேயும் குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க. திமுக வந்து பாஜகவை விமர்சிப்பாங்க. தவறுகள் எல்லா இடத்துலையும் நடக்கலாம். ஆனால் அந்த தலைமை எப்படி இருக்குது? நீங்கள் பிரதமர் மோடி அவர்கள், பாஜகவோட முகம்னா பிரதமர் மோடி அவர்கள், அவரோட ஏதாவது ஒரு பெண்களை வந்து தொடர்புபடுத்தியோ இல்லை பெண்கள் ரீதியான அவர் வந்து தப்பான இது நடந்தாருன்னு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு இருக்கா? ஊழல் கரையும் கிடையாது, பெண்கள் ரீதியான ஒரு கரையும் கிடையாது. பாஜக முக்கியமான தலைவர்கள் இருக்கக்கூடிய அத்வானி முதல் கொண்டு இந்த மாதிரி முக்கியமான முகங்கள் அவங்கள எப்படி வழிகாட்டியாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம்.
அப்போ பிரதமர் மோடியோட பலமே வந்து அவரோட பிரம்மச்சரியம் தான். அப்போ அதனால தான் அவரால் இப்படி உலகத் தலைவராக இருக்க முடியும். ஆனால் திமுகவோட பலவீனமே இந்த பெண்கள் விஷயம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக போய்கிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் நடந்திருக்கு. யாரோ ஒரு நபர் இல்லை, அந்த நபர் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு நெருக்கமான நபர். அவர் வந்து திமுகவோட மாணவர் அணியில முக்கிய பொறுப்பில் இருக்காரு. சைதை பகுதியில் மாணவர் அணியில பொறுப்பில் இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அவர் அந்த காலேஜில் அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறாரானா இல்லை, அந்த யூனிவர்சிட்டிக்கு அவருக்கு என்ன சம்மந்தம் கிடையாது. ஆனால் மாணவர் அணிங்கிற பேரில் திமுகவுக்கு மாணவர்களை பிடிச்சிட்டு அந்த கூட்டம் நடத்துறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு. அதற்காக திமுக சப்போர்ட் பண்றாங்க. இவர் வேலை என்னன்னா, திமுக கூட்டத்துக்கு மாணவர் சேர்த்தனா கூட பரவாயில்ல, மாணவர் அணிங்கிற பேர்ல போயிட்டு நீங்க திமுக மாணவர் அணி கூட்டத்துக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அரசியல் பண்றது கூட ஓகே. நீங்க மாணவர்களை அரசியல் படுத்த நினைக்கிறீங்கன்னு கூட எடுத்துட்டு போகலாம். ஆனா நீங்க வேற மாதிரி ரீதியான ஆள் பிடிக்கிறீங்க, பெண்களை பிடிச்சு நீங்க ஆள் வேற மாதிரில கொண்டு போறீங்க. அப்போ ஒரு அங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சம்பவம் என்ன காரணம் சொல்றாங்க, 23ஆம் தேதி அந்த பெண் வந்து அது தன்னோட ஆண் நண்பருடையோ இல்லை ஆண் காதலருடையோ தனிமையில் இருந்ததாகவும் அதை இவர் பயன்படுத்திக்கிட்டாரு. அது அந்த பெண்ணோட தனிப்பட்ட விருப்பம். அது ஆண் நண்பருடையோ ஏதோ இருக்கிறது, அதோட தனிப்பட்ட விருப்பம். நீ இதை வந்து தவறாக பயன்படுத்தி அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணி இல்லை வந்து ரேப் பண்ணி அதை ஒரு மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மிஸ்யூஸ் பண்ணிட்ட, அதுக்கான இது அந்த இடத்துல தப்பு நடத்திட்ட. ஆனால் அதை வந்து நீ வந்து அந்த பெண்ணை வந்து மற்றவனுக்கும் நீ வந்து ஒரு சாருக்கு நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து கூப்பிடுற அப்படிங்கிறது தான் பிரச்சனை வந்து இப்போ சீரியஸாகவும் போய்கிட்டு இருக்கு. அவரே பண்ணிட்டான், அதுவே மிகப்பெரிய ஒரு அஃபென்ஸ், அதுக்கே அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். நீ பண்ணது மட்டும் இல்லாமல் நீ வந்து இந்த பெண்ணை வந்து நீ மிஸ்யூஸ் பண்ணி எல்லாருக்கும் நீ வந்து பயன்படுத்துறீன்னா இந்த மாதிரி எத்தனை பண்ணியிருக்க. ஏன்னா ஒரு கல்லூரியில் இருக்கக்கூடிய அது ஒரு 15 பருவ பெண், ஒரு டீனேஜ் கேலாக இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஆண் நண்பர்களோட தனிமையில் பேச பழகிறது ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ளே நடக்கிறது தான். ஆண்களோட ஒரு லவ் பண்ணுறதோ இல்லை ஒரு ஃப்ரெண்டாவோ இருக்கிறாங்க. அதை நீ வந்து மிஸ்யூஸ் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி, ஏன்னா அந்த பெண்கள் வந்து பயப்படுவாங்க, வீட்டுக்கு படிக்க பல்வேறு பகுதியிலேருந்து வந்திருப்பாங்க. அங்கே வந்து இந்த மாதிரி விஷயம் வந்து வீட்டுக்கு தெரிஞ்சா படிப்பு கேட்டுக்கு போயிடும், ஊருக்கு வந்துருன்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறனால இந்த சொல்லாமலே பல பெண்கள் மறைச்சிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி எத்தனை நீ பண்ணியிருப்ப. ஏன்னா இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. சிலது வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனாலுமே தங்களோட அதிகார பலத்தை பயன்படுத்தி, அதாவது முக்கியமான புள்ளிகள் வந்து பேசி கேஸே இல்லாமல் வழக்கே இல்லாமல் இவரை விடுவிக்கிறாங்க. இவர் ஒரு கிரிமினல் அப்படிங்கிறதே ரெக்கார்டு இல்லாமல், ஹேபிச்சுவல் அஃபெண்டர் அப்படிங்கிற ஒரு பின்னணி இல்லாமல் இவரை வந்து விடுவிச்சுட்டே இருக்காங்க. அப்போ இவருக்கு அது தைரியம் கொடுக்குது. இந்த நபருக்கு தொடர்ந்து வந்து இந்த ஞானசேகரன்றவனுக்கு எப்படி ஒரு தைரியம் வருதுன்னா, நமக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தி இருக்கு, அதை வச்சு நம்ம என்ன வேணா செய்யலான்ட்டு தான் யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளே போயிட்டு இந்த அத்துமீறல நடந்துகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவன் சொன்ன வார்த்தை, சாருக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ யார் அந்த சார் அப்படின்னு போய்கிட்டு இருக்கு. இப்போ அந்த சார் யாரு, யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஆட்களா இல்லை திமுகவோட முக்கிய புள்ளிகளான்னு பார்த்தா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இருக்க வாய்ப்புகள் குறையும். ஏன்னா இவன் வந்து வெளியிலேருந்து போகக்கூடிய நபர், இவனுக்கு திமுகவோட தான் தொடர்பு, மாணவர் அணியில் இருக்கான். அப்போ நம்ம திமுகவோட தான் தொடர்படுத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அதில் யாரு முக்கியம், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சரா? ஏன்னா இவ்வளவு நடந்தும் இந்த நபர் வந்து போலீஸ் கைது பண்ணாமல் இருக்காங்கன்னா எம்எல்ஏவையும் தாண்டி அமைச்சரோட செல்வாக்கு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு, ஏன்னா அமைச்சரோட இருக்கக்கூடிய புகைப்படங்கள் வருது. அந்த அமைச்சரும் இதை வந்து மேம்போக்காக கடந்து போகிறார், ஒரு சீரியஸான ஒரு நடவடிக்கை எடுக்காமலோ. இல்லை யார் அந்த சாரு அப்படிங்கிறத ஏன் விசாரணை பண்ணி வெளியே கொண்டு வரலாமே, ஏன் வெளியே வராமலே இருக்கு இத்தனை நாளா அப்படிங்கிறப்ப இவர்கள் தானோ அப்படிங்கிற சந்தேகம் நம்ம எழுப்பதான் வேணும். அவர்கள் தானாங்கிற உறுதியான தகவல் இல்லாட்டியும் கூட அவர்களை தான் நம்ம சந்தேகப்படுத்தணும். பெரிய புள்ளி அப்படிங்கிறப்ப அமைச்சரா, இல்லை அதையும் தாண்டி சாருன்னு மரியாதையை சொல்கிற அளவுக்கு உதயநிதி ஸ்டாலினோட தொடர்பு படுத்துறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நம்ம தேடி பார்த்தா தான் தெரியும். ஸோ மத்திய அரசு வந்து சிபிஐ விசாரணை வச்சு, ஏன்னா மாநில அரசு காவல்துறை மேலே நம்பிக்கை இழந்துட்டோம். ஏன்னா எஃப்ஐஆரை வெளியிட்டு அந்த பெண்ணை அசிங்கப்படுத்தி ஒரு நெருக்கடியை உருவாக்க பார்க்குறாங்க. இந்த எஃப்ஐஆரை வெளியிட்டது எதற்காகனா அப்போதான் ஒரு நெருக்கடி உருவாகும். அந்த பெண் வந்து ஏற்கனவே உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டாங்க, இப்போ மன ரீதியாக ஒரு தெம்போட போயிட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி சூழல்ல இருந்து போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறதே பெரிய ஒரு, ஏன்னா நாளைக்கு வீட்டுக்கோ சுற்றி இருக்கவங்களுக்கோ தெரிஞ்சா எப்படின்னு தெரிய வந்தால் நாளைக்கு அது பெரிய கேடு அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரெஷர்ல இருந்து மன ரீதியான வலிமையோட போகிறாங்க. அந்த மன ரீதியான வலிமையை உடைக்கணும், அந்த பெண்ணை வெளியே வரக்கூடாமல் முடக்கணுங்கிறதுக்காக தான் இந்த எஃப்ஐஆரை வெளியிட்டது. அதாவது அவங்க குடும்பத்துக்கு ஒரு நெருக்கடி. இப்போ பேர் தெரிஞ்சாலுமே யாருங்கிறது தெரியாது. ஆனால் ஊரோட விலாசத்தோட போடுறது எதுக்குன்னா குடும்பத்துக்கு ப்ரெஷர். நீ பெண் வந்து வெளியே வந்துட்ட, பெண் வந்து ஒரு தைரியமாக வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கேஸை போட்டு அதை ஃபைட் பண்ண தயாராகிட்டாங்க. அப்போ ஃபேமிலி ரீதியாக ப்ரெஷர் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நீ அட்ரஸ் முத கொண்டு எஃப்ஐஆர் முழு டீட்டெயிலையும் வெளியிட்டது. அந்த வழக்கே வந்து அந்த பெண்ணை தப்பாக சித்தரித்து போட்டு எதற்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா பெண்ணோட குடும்பத்தை டார்கெட் பண்ணுறது. அப்போ அவங்க சுற்றி இருக்க ஊருக்காரங்க சொந்தக்காரங்கள்லாம் அந்த பெண்ணோட குடும்பத்தை கேவலமாகவும் தரக்குறையமாகவும் பேசும்பொழுது இது வேண்டாம், இதோட விட்டுருவோம், பெரிய இடத்தோட மோத வேண்டாம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு கொண்டு வந்து இந்த பெண்ணை வழக்க வாபஸ் வாங்கி இந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து நிர்மலா தேவி அப்படிங்கிற ஒரு பெண்மணி கைது செய்யப்பட்டாங்க. அவங்களும் இதே மாதிரி என்னன்னா இந்த கல்லூரி மாணவிகளை வந்து பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு
பெரிய புள்ளிகளுக்கு வந்து சப்ளை பண்ணுறது. அந்த கல்லூரிக்கு படிக்க வர பெண்கள் வந்து பொருளாதார ரீதியான ஒரு நெருக்கடியில் இருக்கலாம், இல்லை பல்வேறு ரீதியான ஒரு சில பேர் பணம் சம்பாதிக்கவே போகக்கூடிய நபர்கள் இருக்காங்க. சில பேர் ரொம்ப கஷ்டத்தின் ஏழ்மையின் சூழ்நிலையாகவும், சில பேர் வந்து இந்த அதிகார ப்ரெஷரில் படிப்பை கண்டினியூ பண்ண முடியாது, மிரட்டி மார்க்ஸில் கை வைப்பேன், நீ படிக்க விடாமல் டிஸ்மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு பல்வேறு ப்ரெஷர்லாம் பண்ணி இந்த மாதிரி பெரிய பெரிய முக்கிய புள்ளிகளுக்கு பெண்களை வந்து மிரட்டி கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அந்த நிர்மலா தேவி கைது செய்யப்பட்டு அந்த வழக்கு போய்கிட்டு இருக்கு. அப்பயே சரியான நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த மாதிரி விஷயங்கள் இதாயிருக்காது. இப்போ அதையும் தாண்டி இது மோசமான சூழலுக்கு போய்கிட்டு இருக்கு. திமுக அதுக்கு நடவடிக்கை எடுக்கல. இந்த பிரச்சனை பெருசாகி பெருசாக பேசப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவன் கைது செய்யப்பட்டு கஸ்டடியில் கொண்டு போகப்பட்டிருக்கான். இன்னுமே இந்த வழக்கு எப்படி போக போகுது, இவன் காப்பாற்றப்படுவானா, இந்த பெண்ணுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்க போறாங்க. ஏன்னா இது இப்போ எல்லா வழக்கும் போல ஒரு வாரம் பேசப்படும், 10 நாள் பேசப்படும், அடுத்த பெரிய இஷ்யூ வந்ததும் இது மறக்கப்படும். அந்த பெண்ணோட நிலைமை என்ன ஆகுது, அந்த பெண்ணுக்கு யார் வந்து பாதுகாப்பு கொடுக்க போறாங்கிறதுலாம் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இந்த பெண் நாளைக்கு வந்து நம்ம ஒரு 10 நாள் 15 நாள்ல இந்த விஷயம் மறக்கடிக்கப்பட்டு வேற ஒரு பிரச்சனை வந்ததும் இந்த பெண்ணுக்கான பாதுகாப்பு யார் கொடுக்க போறா? ஏன்னா காவல்துறை தான் பாதுகாப்பு கொடுக்கணும். ஆனா அவர்கள் தானே இந்த எஃப்ஐஆரே வெளியிட்டாங்க. எதுக்காக? அப்ப நோக்கமே நம்ம சொன்ன மாதிரி இதை மிரட்ட தான். அப்ப நாளைக்கு என்ன விதமான ஆபத்து அந்த பெண்ணுக்கு ஏற்படும், இந்த வழக்கு என்ன ஆகுங்கிறது நமக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுது. பெண் பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கவே, பெண் பிள்ளைகளை வெளியே அனுப்பவே பெற்றோர்கள் பயப்படுற சூழலுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவலமா ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதா இருக்கு. ஓகே சார். இந்த மாதிரி பிரச்சனை நடந்த உடனே அண்ணாமலை அவர்கள் வந்து தனக்கு தண்டனைகள் கொடுக்கறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் எதிர்க்கட்சியினர்லாம் வந்து இதை வந்து முக்கியமாக திமுகவினர்லாம் வந்து ரொம்ப ஏளனமாக பேசுகிறாங்களே சார். முக்கியமாக ஒரு அமைச்சர்லாம் சொல்லும்போது வாழ்நாள் ஃபுல்லாக இனிமேல் செவருப்பே போட தேவையில்லை, ஏன்னா திமுக அது தோக்கவே தோக்காது அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாங்களே சார். அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, ஒரு போராட்டம், இப்போ ஒரு ஆளுங்கட்சி இருக்கும் பொழுது அவர்கள் செய்யக்கூடிய குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகள் விமர்சிப்பாங்க. அது வந்து நீங்கள் அரசியல் பண்ணுறாங்கன்னு கூட சொல்லிட்டு போங்க. அரசியல் பண்ணாதான் அரசியல் கட்சிகள் இருக்காங்க. திமுகவே சொல்லிச்சு இல்லையா, எதிர்கட்சி அரசியல் பண்ணாமல் அவியலா பண்ணணும் அப்படின்னாங்க. அரசியலே பண்ணட்டும். நீங்கள் தவறு நடக்காமல் தடுத்திருந்தாலோ, அதில் நடவடிக்கை எடுத்திருந்தாலோ, பாதிக்கப்பட்ட பெண்ணை நீங்கள் பார்த்துருந்தாலோ இந்த இஷ்யூக்கு வந்து எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. யார் அந்த சாரன் இன்னும் வரைக்கும் வரலையே. அப்போ நாங்கள் அதை தான் கேட்குறோம். யாரோ ஒரு சாதாரண நபராக இருந்தால் இந்நேரம் வெளியே வந்திருக்கும். காவல்துறையை வந்து அதை விசாரித்து இவர் தான் அந்த சாரு, இவன் தான் அந்த பண்ணா அப்படின்ட்டு வெளியே கொண்டு வந்திருக்கலாம். அப்போ வெளிவராமல் இத்தனை நாளாக போகுது, அதுக்கு இவ்வளோ ப்ரெஷர் உருவாகுதுன்னா முக்கியமான புள்ளி திமுகவை சார்ந்து மிக முக்கியமான புள்ளியாக இருக்க தான் வாய்ப்புகள் இருக்குது. அதனால அதை கண்டும் காணாமல் பேசாமல் பெரிதுபடுத்தாமல் கடந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்பேற்பட்ட சூழலில் இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து தனக்கு தானே சாட்டை அடி கொடுத்துக்கிட்டார். சில கட்சிகள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க, சீமான் அவர்கள் முதற்கொண்டு எல்லாருமே. என்று அதை வந்து என்னன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து தன்னை வருத்திக்கிறத விட அந்த தப்பு செஞ்சவனை அடிக்கணும் அப்படின்னு. அண்ணாமலை அவர்களுக்கு என்னன்னா ஒரு ஆற்றாமை என்ன ஆச்சுன்னா, ஒரு ஆதங்கம். நம்ம இப்படி அவர் ஒரு ஐபிஎஸ்ஸாக இருந்தவர், ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தவர், அவர் பல்வேறு வழக்குகளை பார்த்துருப்பார். அவர் இருந்தும் எதிர்கட்சியாக இருந்து இதுக்கு ஒன்றும் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் அவர் காட்டுறார். அது என்ன வேணா இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், மக்களை வந்து கவர்றதுக்காக இருக்கட்டும், நீங்கள் வந்து அதை வந்து கொச்சையாக விமர்சிக்கக்கூடாது. நடவடிக்கை எடுக்கிறோம், நீ அதை செய்ய தேவையில்லை, நாங்கள் உடனே நடவடிக்கை எடுத்து காட்டுறோம் நீ பேசியிருக்கணும். கம்யூனிஸ்ட் தோழர்கள் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப தரக்குறைவாக இறங்கி போயிட்டாங்க. திமுக வந்து அவங்க ஆட்சியை காப்பாற்றிக்க என்ன வேணால் பேசுவாங்க, அது அவர்களுக்கு சகஜம். பெண்களை வந்து தரக்குறைவாக பார்க்குறது திமுகவுக்கு வாடிக்கை. அதாவது பெண்களோட கூட்டத்தில் போலீஸோட இடுப்பக்கில்னா திமுக நபர்கள் இருக்காங்க, அவர்கள் என்ன ஆனாங்க இன்ன வரைக்கும் தெரியல. பெண் காவலருக்கே இந்த நிலைமை. திமுக மாநாட்டில் பாதுகாப்புக்கு வந்த பெண் காவலரோட இடுப்பக்கில்னாங்கன்னு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. திமுக நிர்வாகிகளோட இடுப்பக்கில் பிரச்சனையும் போய்கிட்டு இருக்கு. பல திமுக பெண் நிர்வாகிகளே வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, எங்களையும் இப்படி பண்றாங்க, இந்த மாதிரி பாலியல் சீண்டல் நடக்குது, அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல, இவ்வளவு பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. சரி, திமுக அப்படிதான் நடந்துக்குவாங்க, ஏன்னா அவர்கள் மேலேயே பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. நம்ம கன்னியாகுமரியை சார்ந்த மனோ தங்கராஜ் அவர்கள் மேலேயுமே பெண்கள் ரீதியான குற்றச்சாட்டு இருக்குது, அதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல, அவருக்கு அமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்கப்பட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது. பல பேர் மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது, மிகப்பெரிய பிரச்சனைகள் திமுகலே இருக்குது. அவர்கள்ட்ட நம்ம வந்து நீதி எதிர்பார்க்க முடியாது. கம்யூனிஸ்ட் தோழர்கள் சுரண்டப்பட்ட மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்க தான் கட்சியே நடத்துகிறோம்னு சொல்லிக்கிட்டு 25 கோடி ரூபாய்க்கு அடமானம் வச்சதுக்கப்புறம் திமுகவோட ஊதுகுழலாக வந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணாமலை அவர்களை விமர்சிக்கிறதுக்காக இந்த விஷயத்தை பெரிதுபடுத்தாமல் இருக்காங்க. நீங்கள் களத்தில் இறங்கி போராடி இருக்கணும். சில போராட்டங்கள் கம்யூனிஸ்டுகள் வந்து கூட்டணி கட்சியும் தாண்டி ஒரு தார்மீகமாக பண்ணுவாங்க, அது ஒரு கொள்கை ரீதியான இருந்தாங்க. இப்போ கொள்கையெல்லாம் மறந்துட்டாங்க, ஏன்னா கட்சியை அடமானம் வைக்கணும். இன்னும் சில மாதங்களில் தேர்தல் வரப்போகுது. இப்போ விமர்சிச்சா கூட்டணி கிடைக்காதோ, 25 கோடி கிடைக்காதோ அப்படிங்கிறதுனால அவர்கள் வந்து தரக்குறைவாக இறங்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஆளுங்கட்சியோட கூட்டணியாக இருக்கக்கூடிய கட்சிகளே வந்து தரம் தாழ்ந்து போயிட்டாங்க. ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அநீதியை பற்றி ரொம்ப கவலைப்படாமல் இதை எதிர்கட்சிகள் பயன்படுத்திக்கிறாங்களே, தேர்தல் நெருங்குற நேரத்தில் எதிர்கட்சிக்கு இது சாதகமாயிருமோ,
நம்ம கூட்டணிக்கு பாதிப்பு வந்துருமோ, ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்க முடியாதோ, கிடைக்கிற கொஞ்சமும் கிடைக்காம போயிருமோங்கிற ஆதங்கம் தான் நமக்கு தெரியுதே தவிர, இவர்கள் வந்து அண்ணாமலை அவர்களோட செயல்பாடை விமர்சிக்க எந்த ஒரு தார்மீக தகுதியும் துளியும் கிடையாதவர்கள் தான் இந்த கட்சியினர்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. சார், அடுத்ததாக நம்ம விஜய் அவர்களுமே இன்றைக்கி வந்து ஆளுநரை போய் சந்தித்து அவரும் வந்து மனு கொடுக்குறத பார்க்க முடியுது. விஜய் அவர்கள் அடுத்த கட்ட அரசியலுக்கு போயிட்டாரா, இல்லை இதை வந்து அரசியலாக பயன்படுத்தி அவர் வந்து தன்னை முன்னிறுத்தியே வழிவகுக்கிறாரா? இல்லை, விஜய் அட்லீஸ்ட் குரல் கொடுத்தாருன்னு எடுத்துக்க வேண்டியதான். ஆனால் இது வெறுமனே அரசியல் தான். ஏன்னா இது எல்லாருமே பேசுகிறாங்க, நம்மளும் ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ களத்தில் வந்து போராடி இருக்கணும், அவர் வந்து சந்திச்சிருக்கணும், இதெல்லாம் செய்யாமல் வேகமாக போய் ஆளுநரை பார்த்து மனு கொடுத்துட்டு போயிட்டார். எதுக்காக சந்திச்சாரு, மனு என்ன கொடுத்தாரு, மீடியாவை பார்த்து பேசுறதுக்கு அவர் இன்னும் தயாராக இல்லை. அப்போ இன்னும் தயாராகலை அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் இன்னும் முழுமையாக தயாராகலை அரசியல் பண்ண. இன்னும் ஓராண்டில் தேர்தல் வரப்போகுது. கிட்டத்தட்ட ஓராண்டில் நம்ம வந்து தேர்தலுக்கு தயாராக வேண்டிய 2026 தேர்தல் நெருங்கிட்டு இருக்கோம். இன்னுமே அவர் வந்து களத்துக்கு வர தயங்கிட்டு இருக்கார். இந்நேரம் வந்து மிகப்பெரிய தீவிரமான போராட்டத்தை முன்னெடுத்துருக்கணும். ஒரு பொங்கி எழுந்தார், எங்கள் தங்கைக்கு வந்து இப்படி ஒரு அநீதி நடந்திருக்கு அப்படிங்கிறத கேட்டார். ஏன்னா இது ஒரு சென்சேஷனல் இஷ்யூ ஆயிடுச்சு, பேசு பொருளாக இருக்குது, ஒரு பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நம்மளும் இதுக்கு ஏதோ ஒரு பங்களிப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கே, நம்ம கட்சி தொடங்கிட்டோம், அதனால ஒரு கருத்து ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட பங்களிப்புக்கு நான் பார்த்தேன் அப்படிங்கிறார். அட்லீஸ்ட் அதையாவது செஞ்சாருன்னா வரவேற்று தான் ஆகணும். அதை நம்ம விமர்சிக்கிறதையும் தாண்டி வரவேற்போம். ஆனால் வந்து அவர் இன்னும் களத்தில் வந்திருக்கணும். இன்னும் தீவிரமான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து இதை ஒரு மாநிலம் தழுவிய ஒரு போராட்டமாக, மிகப்பெரிய ஒரு மக்கள் போராட்டமாக இவர் முன்னெடுத்து கொண்டு போயிருந்தா, பெண்களுக்கான பாதுகாப்பை முன்னெடுத்திருந்தா இன்னும் வந்து வரவேற்கத்தக்கதாக இருக்கும். இனி வருங்காலங்களில் செய்கிறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். சார், அடுத்ததான் நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து அதிமுகவினர் செய்த போராட்டத்தையே பாராட்டி பேசியிருக்காரு சார், இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, இது வந்து நம்ம அரசியலுக்கு அப்பாற்பட்டு அதிமுகவுக்கும் அண்ணாமலை அவர்களுக்குமே இஷ்யூ இருக்குது. நீங்கள் எதிர்கட்சி ஆளுங்கட்சிங்கிற பிரச்சனையும் தாண்டி அதிமுகவுக்கும் அண்ணாமலைக்குமான பிரச்சனையே நமக்கு தெரிஞ்சது தான். அவர்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ரேப்போ கிடையாது, ரெண்டு பேரும் ரொம்ப தீவிரமாக எதிர்த்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இருதுருவ அரசியலாகவே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அதிமுக இந்த இஷ்யூவை கையில் எடுத்திருக்கிறாங்க, அந்த பெண்ணுக்கு நீதி வேணுங்கிறதுக்காக எடுக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இது ஒரு பெரிய விஷயமா பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அதை அவர் பாராட்டினார்னா நாளைக்கு அவருக்கு ஒரு பின்னடைவாக கூட ஏற்படலாம். ஏன்னா அதிமுக பெரிய போராட்டம் எடுக்கிறாங்க அப்படின்னு பாராட்டினார்னா அண்ணாமலை அவர்களுக்கு கூட பின்னடைவாக ஏற்படலாம். ஒரு கூட்டணிக்கு அச்சாரம் போடுறாரு, இல்லை இவர் வந்து இவரே ஏற்றுக்கிட்டாருன்னா அதிமுக தான் பெரிய கட்சி, அதிமுக தான் சரியான வழியில போகுதுன்னு விமர்சனங்கள் வரலாம். ஆனால் அதையும் தாண்டி நீதிக்காக போராடுறாங்க, அதை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு ஒரு தலைமை பண்பை காட்டியிருக்கிறார். அரசியல் தலைவர்களையும் தாண்டி ஒரு நல்ல தலைவனுக்கான பண்பை காட்டியிருக்கிறார். அதான் சொன்னேன், இந்த எதிர்கட்சிகள் எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இந்த போராட்டங்களை வந்து ஆதரிக்கிறது மூலியமா இவர்கள் வந்து இந்த நட்பண்பை காட்டுறாங்க. சீமான் அவர்கள் அண்ணாமலைக்கு ஒரு ஆதரவாக இருந்தது, அண்ணாமலை அவர்கள் வந்து அதிமுகவை வந்து பாராட்டுனது. ஏன்னா இந்த விஷயத்த சரியான முறையில் எடுத்திருக்காங்கன்னு அவர் சரிங்கிறார், தவறுங்கிறார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க வேண்டியது. அங்கேயே அவரோட தலைமை பண்பு தெரியுது. ஆனால் அவரோட போராட்டத்தை கொச்சைப்படுத்தி இந்த ஆளும் கட்சியும் சார்ந்த அந்த ஒட்டுணிகளாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் மிக தரக்குறைவான கேவலமான அரசியலை முன்னெடுத்திருக்கிறாங்க. தங்களுக்கான தலைமை பதவியை இழந்திருக்கிறாங்க. அந்த தலைமைத்துவத்தை இழந்து அவர்கள் வந்து அரசியலுக்கு சற்றும் அருகதை இல்லாதவர்கள் நிரூபிச்சிட்டாங்க. சார், அடுத்து பார்த்தோம்னா நம்ம அதிமுக பேரில் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருந்தா சினிமா துறையும் சரி, மற்ற துறையில் இருக்கக்கூடிய பிரபலங்களும் சரி, எல்லாருமே வந்து வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது யாருமே வந்து வாய்ஸ் கொடுத்த மாதிரியே தெரியலையே சார். அது அதாவது திமுகவை வந்து அண்டி பிழைக்கக்கூடிய கூட்டம் தான் வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுப்பாங்க. பல பேர் இருக்காங்க, நம்ம பேரிட்டே சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்காங்க. யாருன்னு வேணும்னா நம்ம அதிமுக காலத்தில் யாரெல்லாம் போராடினாங்கன்னு ஒரு பட்டியல் எடுத்து பாருங்க. இப்போ யாரெல்லாம் அமைதியாக இருக்காங்களோ அவர்கள் எல்லாமே திமுகவை அண்டி பிழைக்கக்கூடிய கூட்டம். அவர்களோட வேலையை என்னன்னா திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வரணும். அதற்காக என்ன நடந்தாலும் அதை வந்து பெருசாக்கி பிரச்சனை பண்ணுவாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் தொடர்ந்து போராட்டம். ஆனால் இன்றைக்கி வந்து சத்தமே இல்லாமல் அமைதியாக இருக்காங்க. நீங்கள் ஜம்மு காஷ்மீரில் நடந்ததுக்கெல்லாம் பொங்கி எழுந்தாங்க. ஜம்மு காஷ்மீர் இங்கேருந்து அடுத்த மூலையில் இருக்குது, இந்தியாவோட கடைக்கோடி பகுதியில் இருக்குது, நாம் இந்த கடைக்கோடியில் இருக்கோம். ஆனால் அதுக்கெல்லாம் பொங்கி எழுந்தாங்க. மணிப்பூருக்காக கவலைப்பட்டாங்க. மணிப்பூர் பற்றி எரியுதுன்னு இங்கே உட்காந்துட்டு கவலைப்பட்டாங்க. மணிப்பூர்னு ஒன்று இருக்குன்னே எத்தனால யாருக்கும் தெரியாது, ஆனால் பொங்கி எழுந்தாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி காலத்திலையும் மணிப்பூர் பற்றி எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அப்பெல்லாம் ஆட்சியில் இருக்கும்போது இவர்கள் வந்து குரல் கொடுக்கல. அதை விடுங்க, ஈழத்தில் பிரச்சனை நடந்துச்சு, அன்னைக்கே இவர்கள் குரல் கொடுக்கல. அதை பற்றியே கவலைப்படாமல் இருந்தது தான் திமுக. அண்டை மாநிலங்களில் பாஜக ஆளாத மாநிலத்தில் எந்த பிரச்சனை நடந்தாலும் இவர்களுக்கு கவலை இல்லை. ஆனால் பாஜக ஆளக்கூடிய மாநிலம் ஏதோ ஒரு மூலையில் இருந்தாலும், அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தாலும் இங்கேருந்து குரல் கொடுக்க போவாங்க. ஆனால் தமிழகத்தில் இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்திருக்கு. தலைநகரத்தில் நீங்கள் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் காவல்துறையால் போக முடியல, ஏன்னா எல்லா இடத்துலையும் காவல்துறை இருக்க முடியாது. அப்போ ஏதோ ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கும். தடுக்க முடியாட்டியும் கூட அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் தலைநகரத்தில் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் மிகப்பெரிய ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளே இது நடக்குது. அப்படிங்கிறப்ப இதை வந்து தடுக்க தவறு மட்டும் இல்லாமல்
சிசிடிவி ஒர்க் பண்ணலைங்கிறாங்க. அதை ப்ரெஷர் ஆனதுக்கப்புறம் தான் அந்த அக்யூஸ்டை பிடிக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குன்னா எவ்வளோ கேவலமான ஒரு காட்டாட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் இப்போ நீங்கள் வெளியில் இருக்க பகுதிகளை விமர்சிக்கிறதுக்கு மட்டும்தான் இவர்கள் தயாராக இருக்காங்களே தவிர தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையை திமுக ஆட்சி முடிகிற வரைக்கும் மௌன விரதம் இருக்கிறோம்னு சொல்லிட்டு இவர்கள் வந்து சபதம் ஏற்று போயிருக்காங்க. என்னன்னா பணம் வாங்கிட்டு அமைதியாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். போராடுறதுக்கு பணம் வாங்குவாங்க, இப்போ போராடாமல் இருக்கிறதுக்கு பணம் வாங்குவாங்க. எவ்வளோ பிரச்சனை நடக்குதோ அவ்வளோ காசு இவர்களுக்கு கிடைக்கும். நீ வாயை திறக்காம இரு, இந்த உனக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. வாங்கிட்டு அமைதியாக இருக்காங்க. இல்லாட்டி ஏன் இவர்களுக்கு பேச என்ன கஷ்டம்? வாயில் என்ன கேன்சர் எதுவும் வந்துருச்சா? இல்லையே. ஏன் வந்து பேச மாட்டேங்கிறாங்க? ஒருவேளை 2026 ஆட்சி மாற்றம் வந்துருச்சுன்னா திரும்ப இவர்கள்லாம் போராட ஆக்டிவாக வந்துடுவாங்க. இந்த தவளை பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் வந்து ஹைபர்னேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. மண்ணுக்குள்ளே போய் படுத்து தூங்கிடும். ஒரு 6 மாதம் கழிச்சு வந்து கத்திக்கிட்டே தெரியும். அந்த மாதிரி இவர்கள் வந்து இந்த தவளை மாதிரி திமுக ஆட்சி காலத்துக்கு வந்து ஹைபர்னேஷன் போயிடுறாங்க. போயிட்டு நம்ம மண்ணுக்குள்ளே போய் படுத்து நாங்கள் ஓய்வு எடுக்கிறோம் அப்படிங்கிற சூழலுக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரி தவளை வாயர்கள் வந்து இப்படி தான். அதிமுக ஆட்சியில் வந்தால் கத்திக்கிட்டே கிடப்பாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தால் மண்ணுக்குள்ளே போயிடுவாங்க. சார், அடுத்தது மிகப்பெரிய குற்றச்சாட்டு எல்லாருமே அரசியல் தலைவர்கள் வைக்கிறது என்னன்னா, திமுகவினர் ஏன் பாஜக ஆள்ற மாநிலங்களில் இது மாதிரி நடக்கவில்லையா? ஏன் அதுக்கெல்லாம் அண்ணாமலை அவர்கள் வந்து குரல் கொடுக்க மாட்டாரா? ஏன் இப்போ ரகுபதி அவர்கள் கேட்கும்போது கூட விஜய் அவர்கள் பீகார் போன்ற மாநிலங்களையும் பெண்கள் எப்படி கஷ்டப்படுகிறார்கள் என்றது பார்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காரு சார். ஸோ இது எப்படி சார் சொல்ல முடியாது? இல்லை, குரல் கொடுக்குற மாதிரி இவர்கள் கேட்குறது நியாயமாக தான் இருக்கும். திமுக கேட்குற கேள்வி எல்லாமே நியாயமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் என்ன கேட்குறோம்? தமிழகத்தில் நாங்கள் இருக்கிறோம். தமிழகத்தில் நடக்கிற பிரச்சனைக்கே எங்களுக்கு நீதி கிடைக்கல. வேங்கவேலுக்கும் கிடைக்கல, அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் கிடைக்கல. இதை தாண்டி பார்டரை தாண்டி கும்படி புள்ளியை தாண்டி போயிட்டு பிரச்சனைக்கு குரல் கொடுக்கணும்னா இங்கே இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் யார் முதல்ல குரல் கொடுக்குறது? பாஜக அந்தந்த மாநிலங்களில் குரல் கொடுப்பாங்க. இப்போ உத்தரப்பிரதேசம் நடந்துச்சா, உத்தரப்பிரதேசில் கூடிய பாஜக ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. அங்கே எடுக்காட்டி தானே நம்ம கேட்கலாம். இன்னொன்று நம்ம பகுதியில் இருக்கிற பிரச்சனைக்கே தீர்வு கிடைக்கல இன்னும். நீங்கள் அங்கே ஜம்மு காஷ்மீரில் நடந்துச்சு, பாகிஸ்தானில் நடந்துச்சு, பங்களாதேஷில் நடந்துச்சுன்னா தமிழ்நாட்டிலேயே என்ன நிலைமைன்னு தெரியாமல் இருக்குது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி பெண் காவலர்களுக்கே நீதி கிடைக்கலையே. திமுக வந்து பெண் காவலர்களோட இடுப்பு கிழினதுக்கே இன்னும் நீதி கிடைக்கல. அதை விட்டு நாம் இங்கேருந்து போயிட்டு மற்ற ஸ்டேட்டில் வந்து போராடணுங்கிறது வந்து நம்ம சாத்தியமே இல்லை. இவர்களுக்கு குரல் கொடுக்கலையான்னு எதை சொன்னேன். இவர்கள் வந்து சொந்த வீடு பற்றி எறிது பிரச்சனை இல்லை, பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத இவர்கள் அடுத்த வீட்டை எட்டி பார்க்கக்கூடிய பழக்கம் கொண்டவர்கள் தான் திமுக. அடுத்தவன் பொண்டாட்டி என்ன பண்ணுறான் அதுதான் இவர்களுக்கு தேவை. தான் பொண்டாட்டி எப்படி இருக்கா என்னன்னு இவங்களுக்கு தேவையில்லை. இதுதான் திமுகவோட பிரச்சனையே. அதான் சொன்ன முடியாது போராட்டம். இந்த போராளிகளும் அப்படி தான், பக்கத்து வீட்டை தான் எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்களே தவிர நம்ம வீட்டை வந்து பார்க்குறதே கிடையாது. சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். அதாவது இப்போ ஒரு கன்னியாகுமரியில் வந்து ஒரு பாட்டி வந்து தன்னோட ஆதங்கத்தை வந்து தெரிவிக்கும் போது ஸ்டாலின் அவர்களை செருப்படுத்த அடிக்கிற வீடியோவை வந்து யார் சர்க்குலேட் பண்ணாங்களோ அவங்களை கைது செய்கிறதையும் பார்க்க முடியுது. அண்ணாமலை அவர்களுக்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஸோ திமுக ஆட்சியில் நம்மளால் எதுவுமே வாய் திறந்து பேச முடியாத ஒரு வீடியோ கூட வெளியிட முடியாதா? நிச்சயமாக திமுக கிட்ட வந்து கருத்து சுதந்திரத்தை எதிர்பார்க்க முடியாது. அது நம்ம பார்த்த ட்வீட் போட்டாலே வந்து அரெஸ்ட் பண்ணி எத்தனை பேர்த்த படாத பாடு பார்த்துனாங்க பார்த்தோம். இவர்கள் அரெஸ்ட் பண்ணனாலேயே எதிர்கட்சிகள்லாம் ஒன்று கூடனதும் இருக்குது. எல்லா எதிர்கட்சியுமே கடந்த காலங்களில் பேசுனது கூட இப்போ இவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது விமர்சிக்கிறதையும் தாண்டி இவர்கள் ஆட்சியில் இல்லாத காலத்தில் யாரெல்லாம் திமுகவை விமர்சித்தார்களோ அவர்கள் மேலேயெல்லாம் தேடி தேடி வன்மத்தோட பழி வாங்கினாங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர்களை கூட பார்த்தோம்னா ஜெயக்குமார் அவர்களாக இருக்கட்டும், நம்ம ராஜேந்திர பாலாஜி அவர்களாக இருக்கட்டும், இவர்கள்லாம் வந்து திமுகவை ரொம்ப விமர்சித்தாங்க. ரொம்பவே மற்ற அமைச்சர்களோட காட்டமாக விமர்சித்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவர்களை கைது செய்கிறது ரொம்ப மும்முரமாக இருந்தாங்க. அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டார், ராஜேந்திர பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டார். அந்த அளவுக்கு வந்து அவர்கள் மிக தீவிரமாக ஒரு வன்மத்தோடு செயல்படக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கே அந்த நிலைமை, அமைச்சராக இருந்து அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கே அந்த நிலைமை ஏற்படுதுன்னா சாதாரண கருத்து சொல்லக்கூடிய மக்களோட குரலாக எதிரொலிக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களுக்கு என்ன கிடைக்க போகுது? பல பேர் பார்த்தோம் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வழக்குகள் எதிர்கொண்டுகிட்டே இருக்காங்க. அதையும் தாண்டி நம்ம பேசுகிற நம்ம மேலே வழக்குகள் வரதான் செய்யும். வழக்குகளுக்கு பயந்து மக்களுக்காக குரல் கொடுக்காம இருக்க முடியாது. அதான் சொன்னேன், சில போராளிகள் நான் சொன்ன அந்த தவளை வாயர்கள் வந்து காசை வாங்கிட்டு அமைதியாயிருவாங்க. உண்மையாக மக்கள் குரல் கொடுக்குறவர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். அதை அடக்குமுறை கொண்டு திமுக அடக்க முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஆனால் மக்களோட குரலை அடக்க முடியாதுங்கிறத யதார்த்த உண்மை. ஓகே சார். சார், உங்களுக்கு பொன்னான கருத்தை இளைய பாரதம் நேயர்களோட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றிங்க.